Good afternoon, students. World between the two world war அதோட செகண்ட் பார்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டோடைய the decolonizations in India அப்படின்னு ஒரு 3 ஹெட்டிங்ஸு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் பேர் தான் எழுதிருக்கீங்க, என்ன ரிமைனிங் எழுதாமல் இருக்கீங்க. நாளைக்குள்ளே நீங்கள் எழுதணும், எப்போ அனுப்பிடுங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றத பற்றி நம்ம, அதாவது 1935 நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது ஆன்டி காலனியல் மூமெண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. அதாவது ஆப்பிரிக்காவில் காலனியத்துடைய எதிர்ப்பு இயக்கங்கள் எப்படி தோன்றி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாரு, காலனிசேஷன்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்கள் அப்படின்னா காலனிசேஷன்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் ஆக்குபைடு ஆஃப்ரிக்கா. ஏன்னா நிறைய யூரோப்பியர்களுடைய இன்வால்வ்மெண்ட்டு தான் ஆஃப்ரிக்காவை ஆக்குபை பண்ணி இருந்திருக்கும். அதனால தான் colonizations of Africa. The African coastline had been explored in the 16th century and a few European settlements had come out. அதாவது ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதிகளில் இந்த 16ஆம் நூற்றாண்டில் இட ஆய்வு என்ன செய்வாங்க, மேற்கொள்வாங்க. அதில் ஒரு சில ஐரோப்பியர்களுடைய குடியேற்றங்கள் அங்கே என்ன செஞ்சுருக்கும், உருவாகி இருந்திருக்கும். The Berlin Colonial Conference of 1884-85 resolved that Africa should be divided into the spheres of influence of various colonial powers. The war between the British and Boers in South Africa, however, was in defense of the resolution. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1884 to 85 இந்த பெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய காலனிய மாநாட்டில் காலனிய ஆதிக்க சக்திகள், அதாவது அந்த பிளேசஸ், நாடுகள் ஆப்பிரிக்காவை என்ன பண்ணும், அவங்களுடைய செல்வாக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்கோம். பெர்லின் அப்படின்னாவே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது ஜெர்மனியுடைய கேபிட்டல் தான் பெர்லின். இப்போ அந்த ஜெர்மானியர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமான அளவுக்கு இருந்திருக்கும். இதை அப்போஸ் பண்ணக்கூடியவங்களாம் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க, ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. The war between the British and Boers in South Africa, however, was in the defiance of this resolution. அதாவது முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தம்பி, பிரிட்டிஷ்காரங்களுடைய தலையீடு ஆப்பிரிக்காவுக்குள்ளே, அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்குள்ளே அதிகமான அளவு இருந்திருக்கும். ஸோ அந்த பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தென் ஆப்பிரிக்கா போயர்களுக்கு இடையே ஒரு வார் நடக்கும். இது இவங்க 2 பேரும் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கே அகெயின்ஸ்ட் ஃபெலோஸாக அங்கே இருந்திருப்பாங்க. இப்போ இந்த போயர் வார் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். The relations between the 2 British colonies of Natal and Cape Colony and the 2 independent Boer states of the Transvaal and the Orange Free State had long been unfriendly. அதாவது இங்கிலாந்தின் காலனி நாடுகளாக இருக்கக்கூடிய நேட்டால், கேப் காலனி, இந்த 2க்கும் சுதந்திர போயர் நாடுகளான டிரான்ஸ்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, ஆரஞ்சு சுதந்திர அரசு, இவங்களுக்கு இடையே நீண்ட காலமாக என்ன செஞ்சுருக்காது, ஒரு உறவு, நட்பு உறவு இருந்திருக்காது. அவங்களுக்குள்ளேயே நிறைய எனிமீஸாகவே அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, இருந்து வந்திருப்பாங்க. The discovery of gold in Transvaal in 1886 led to large numbers of British miners settling in and around the Johannesburg அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 1886 டிரான்ஸ்வால் அந்த பகுதியில் தங்கம் நிறைய இருக்குது அப்படின்றத என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிக்கிறத தொடர்ந்து நிறைய பிரிட்டிஷ்காரங்களுடைய ஈடுபாடு அந்த சுரங்க தொழில் சார்ந்தோர் இந்த ஜோகன்னஸ்பர்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் என்ன செய்வாங்க, குடியேற பிரிட்டிஷ்காரவங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அங்கே கோல்டு மைன் இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
The Boers taxed from them heavily apart from denying political rights. அதாவது குடியேறியவர்கள், அதாவது எங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டிஷ்காரங்க யார் யார் வந்து குடியேறுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க, அதாவது அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா யுட்லாண்டர்ஸ் அப்படின்னாக்க அயல் நாட்டவர்கள், பிற நாட்டவர்கள் அப்படின்னு அந்த ஆப்பிரிக்கன்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி குடியேறியவர்கள் மீது அதிக வரிகளை விதித்த இந்த போயர்கள் அவங்களுக்கு அரசியல் உரிமைகளை என்ன செய்வாங்க, கொடுக்க மறுத்துருவாங்க. இதனால் போயர்கள்னு சொல்லக்கூடிய அந்த சவுத் ஆப்பிரிக்கா பீப்புள்ஸுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் அங்கே வார் ஏற்பட ஆரம்பிக்கும். வார் lasted for 3 years, 1899 and 1902. Initially the Boers were successful. அதாவது 1899 தொடங்கிய இந்த போயர் வார் அப்படின்றது 1902 3 வருஷங்கள் அது என்ன செய்யும், தொடர்ந்தாப்பில் நடக்கும். அந்த போரின் ஸ்டார்டிங்லேயே போயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான வெற்றி கிடைக்கும். The Boer army was defeated. இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த 19th centuryயில் போயர்களுக்கு அதிகபட்சமான அளவு அடுத்து தோல்வி ஏற்பட ஆரம்பிக்கும். The Boers took to guerrilla fighting. அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொரில்லா போர் முறையை அவங்க என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் பிரிட்டிஷ்காரங்களோட தலையீடு அதிகமான அளவுக்கு இருந்து கோல்டை வந்து டிஸ்கவர் பண்ணி அந்த சுற்று வட்டாரத்தை புறாத்தையும் இவங்க பிடிச்சிக்கிட்டதுனால போயர்களாக இருக்கிறவங்க பயங்கரமான அளவுக்கு என்ன செய்வாங்க, கோவப்பட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்க the Boers took to guerrilla fighting. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அதுக்கு பேர் இர்ரெகுலர் வார்ஃபேர்னு பேர். அதாவது தவறான முறைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு போருக்கு பேர் தான் கொரில்லா வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறைகளை இந்த போயஸாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. In retaliation, the British destroyed farms and crops. இதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷ்காரங்களாக இருக்கிறவங்க அதிகமான அளவுக்கு அவங்க மேலே கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பயிர்களை என்ன செய்வாங்க, அவங்க டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. They set up an internment camp for Boer women and children. The shortage of food, medical, sanitary facilities. அதாவது போயஸ் மேலே அதிகமாக கோபம் உடைய இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தரக்கூடிய அந்த உணவு முறைகளில் கூட அவங்களுக்கு பயங்கரமான அளவுக்கு குறைபாடுகள் அங்கே ஏற்படும். மருத்துவ பற்றாக்குறை அங்கே ஏற்படும். சரியான முறையில் சுகாதார வசதி அவங்களுக்கு இருக்காது. இதனால் அங்கே அதிகப்படியான பேர், கிட்டத்தட்ட ஒரு 26,000 பீப்புள்ஸு, இப்போ கொரோனாலெலாம் எப்படி நிறைய பேர் இறந்து போகிறாங்க, அது மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அந்த போயஸுக்கு கிடைக்காம இருக்கிறதுனால ஒரு 26,000 பீப்புள்ஸ் என்ன செய்வாங்க, அங்கே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட்டு we see about the nationalist politics in South Africa. எப்படி வந்து தேசிய அரசியல் முறைகள்லாம் அங்கே உருவாகி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். There were 2 main political parties. The Unionist Party, which was mainly British, and the South Africa Party, which had largely the Afrikaners Boers. அதாவது இந்த தென்னாப்பிரிக்கான்னு சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவில் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது பெரும்பாலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ்காரங்களை கொண்ட யூனியனிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற ஒன்று, ஆப்பிரிக்கா நேர்ஸ் என்று அழைக்கப்பட்ட போயர்களும் பெரும்பான்மையானவரை கொண்ட தென் ஆப்பிரிக்கா கட்சி அப்படின்ற ஒன்று என்ன செய்வாங்க, 2 பார்ட்டி அங்கே உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் போதா, அவர் யார், மேஸ். இப்போ அந்த முதல் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய போதா தென்னாப்பிரிக்கா கட்சியை சேர்ந்தவர். ஆனால் ஆங்கிலேயரோடு ஒத்துழைத்து ஆட்சியை நடத்தி வருவார். ஆனால் தென்னாப்பிரிக்கா கட்சியை சேர்ந்த போராடும் குணம் மிக்க ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா, அவர் பேர் தான் வந்து ஹெர்ஷாக். அவருடைய தலைமையின் கீழே தான் இந்த நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அப்படின்றது என்ன செய்யும், உருவாக ஆரம்பிக்கும். இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க.
என்ன பார்க்க போகிறோம்? த ரேசிஸ்ட் பாலிசி அகெயின்ஸ்ட் த பிளாக்ஸ், கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை அப்படின்றத பற்றி அதை பார்க்க போகிறோம். The Afrikaners pursued a harsher racist policy towards the black and the minority Indians. In 1923, an act was passed to confine the native residents to certain part of towns. Already, an act of 1913 had the segregated black and white farmers, which made it impossible for the blacks to acquire land in most part of the country. அதாவது ஆப்பிரிக்க நேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பின மக்களுக்கு சிறுபான்மை இந்தியர்களுக்கும் எதிராக பயங்கரமான இன கொள்கையில் ஒரு போட்டி ஏற்படும். இதில் இந்த கருப்பின மக்கள் குடியிருப்புகளை நகரங்களில் சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு உள்ளாக கட்டுப்படுத்துவதாக 1923 என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு சட்டம் கொண்டாந்துருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி 1913 ஒரு சட்டம் கொண்டு வந்தது, அது வெள்ளை மற்றும் கருப்பின விவசாயிகளுக்கு அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, அதை பிரித்து வச்சுருப்பாங்க. இதனால் நாட்டில் பயங்கரமான குழப்பங்கள் அங்கே என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். In 1924, elections were won by the National Party with the support of the Labour Movement. இதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1924 வெள்ளை இன சுரங்க தொழிலாளர்கள் அதிகம் கொண்ட தொழிலாளர்கள் இயக்கத்தின் சப்போர்ட்டில் ஒரு கட்சி என்ன செய்யும், வெற்றி பெற ஆரம்பிக்கும். அப்புறம் இது பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் சவுத் அமெரிக்கா. தென் அமெரிக்காவின் அரசியல் வளர்ச்சி போக்குகள் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே 2 குரூப் இருப்பாங்க, அதாவது மாயாஸ் அண்டு அஸ்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 குரூப் இருப்பாங்க. பிஃபோர் த யூரோப்பியன் டிஸ்கவரி ஆஃப் அமெரிக்கா, 3 centers of civilizations existed there in Mexico, in Central America, and in Peru, in South America. அதாவது யூரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்ற மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ, தென் அமெரிக்காவில் பெரு, இந்த 2 பகுதிகளிலுமே 3 நகரங்களின் மையங்கள் என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். த மாயா, த இன்கா அண்டு த அஸ்டெக் சிவிலைசேஷன்ஸ் வேர் ஹைலி அட்வான்ஸ்டு. அந்த 3 குரூப் இருப்பாங்க, மாயா, இன்கா, அஸ்டெக்கு. அவங்களுடைய நாகரிகங்கள் எனப்படும் இவை மிகவும் முன்னேறிய நாகரிகங்களாக அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், இருந்திருக்கும். இந்த நாகரிகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளை தான் பல நாடுகள் என்ன செஞ்சுருக்கும், அங்கே இருந்து வந்திருக்கும். The Aztecs from Mexico conquered the Maya country in the 14th century and founded their capital city of the Tenochtitlan அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. For nearly 200 years the Aztecs ruled their empire. அதாவது 14ஆம் நூற்றாண்டில் மெக்சிகோவிலிருந்து வந்த இந்த அஸ்டெக்குகள் மாயா நாட்டை கைப்பற்றி டெனோச்டிட்லான் அப்படின்ற தலைநகரை அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, உருவாக்கிக்கிடுவாங்க. அது ஏறத்தாழ ஒரு 200 இயர்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த அஸ்டெக்குகள் தான் அங்கே ஆட்சியாளராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு we see about European colonization and its impact. அதனுடைய தாக்கங்கள்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். By the late 18th century, the demand for political freedom, the administrative autonomy and economic self-determination was articulated throughout Latin America. அதாவது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அரசியல் சுதந்திரம், நிர்வாக சுயாட்சி, பொருளாதார சுயாதிபத்திய உரிமை, இந்த கோரிக்கைகள் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் என்ன செஞ்சிருக்கும், பரவி இருந்திருக்கும். There was a bloody conflict between the Haitian slaves, colonists, the armies of the British and the French colonizers. அதாவது இந்த ஹைதி நாட்டின் அடிமைகள், காலனிய மக்கள், இவங்களுக்கெல்லாம் பிரிட்டிஷ்
ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகளின் படைகளுக்கும் இடையே கொடூரமான போர்கள் அங்கே என்ன செய்யும் நடைபெற ஆரம்பிக்கும். These struggles led by the Louverture during 1791. 1804 ended in the Haitian people's independence from the colonial control of France. The Haiti thus became the first Caribbean country to throw off slavery and French colonial country. அதாவது 1791 1804 இந்த காலப்பகுதிகளில் செயின்ட் லூவர்தூரி அப்படின்றவருடைய தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டங்கள் பிரான்சின் காலனி ஆதிக்க கட்டுப்பாடுகளில் இருந்து என்ன செய்வாங்கன்னா ஹைதி மக்கள் விடுதலை பெறுவதில் என்ன செய்வாங்க முன்னேற்றம் அடைவாங்க. இந்த மாதிரி அடிமை முறையையும் பிரான்சின் காலனியர் கட்டுப்பாடுகளையும் கட்டுப்படுத்தி முதல் கரீபிய நாடாக எந்த பிளேஸ் உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதி என்ன செய்யும் இங்கே உருவெடுக்க ஆரம்பிக்கும். The impact of Napoleonic invasions of Spain and Portugal, அதாவது ஸ்பெயின் போர்ச்சுகல் மீதான நெப்போலியனுடைய படையெடுப்பினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குன்றதை நான் பார்க்குறோம். The American and French Revolution provided the inspiration to the Latin Americans, அதாவது அமெரிக்க பிரெஞ்சு புரட்சிகள் லத்தீன் அமெரிக்கர்களுக்கு ஊக்கமளிக்கும். The Napoleonic invasions of Spain and Portugal 1808 the quickened the process of liberation struggles in South America. அதாவது 1808 நெப்போலியன் என்ன செய்வாங்கன்னா ஸ்பெயின் போர்ச்சுகல் இந்த நாடுகளின் மீது படையெடுத்து தென் அமெரிக்காவில் விடுதலை போராட்ட செயல்பாடுகளை என்ன செய்வாங்க விரைவுபடுத்த ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி the spirit of independence was growing under the leadership of Simon Bolivar called El Liberator, the Liberator. அதாவது விடுதலை வீரர் தலை தகர்ப்பாளர் என்றெல்லாம் அறியப்பட்ட இந்த சைமன் பொலிவர் படமே கொடுத்துருக்காங்க. அவருடைய தலைமையில் விடுதலை உணர்வுக்கான வேலைப்பாடுகள் அங்கே என்ன செஞ்சுருக்கோம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் போர்ச்சுகலை நெப்போலியன் கைப்பற்றும் போது போர்ச்சுகீசிய மக்கள் என்ன செய்வாங்க லிஸ்பன் நகரை விட்டு தப்பி ஓடியதால் போர்ச்சுகலின் காலனியாக இருந்த பிரேசில் அப்படின்ற ஒரு பிளேஸு சுதந்திர நாடாக அதை என்ன செய்யும் மாற ஆரம்பிச்சதுன்னா ஸ்பெயின் நாட்டுக்காரங்க அந்த நாட்டை விட்டு போன உடனே அந்த பிரேசிலுடைய ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் என்ன செஞ்சுருப்பாங்க அந்த போர்ச்சுகல் அரியணைக்கான தனது உரிமையை துறந்த முதலாம் பெட்ரோ பிரேசிலில் சுதந்திரத்தை என்ன செய்வார் பிரகடனப்படுத்த ஆரம்பிப்பார். இப்போ போர்ச்சுகல் பிரேசிலுடைய உரிமையாளராக இந்த முதலாம் பெட்ரோ என்ன செய்வார் வர ஆரம்பிப்பார். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அந்த மன்ரோ டாக்ட்ரின். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸில் இருக்குது பார். In the fight for independence the intensified when Napoleon fell in 1815, but Monroe, the president of the USA, came up with his famous Monroe Doctrine, which declared that if Europeans interfered anywhere in America, north or south, it would amount to waging a war against the United States. 1815 நெப்போலியன் வீழ்ச்சி டிஃபீட்டட் ஆனதுக்கு பிறகு விடுதலை போராட்டங்கள் மேலும் என்ன செய்யும் தீவிரமாக ஆரம்பிக்கும். இப்போ தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த காலனிஸ்ட் புரட்சிகளை ஒடுக்கிறதுக்கு அரசுக்கு உதவி செய்ய சில யூரோப்பியனுடைய கவர்மெண்ட்டு என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் தான் இந்த யுஎஸ்ஏவுடைய குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய மன்ரோ ஒரு கோட்பாட்டை என்ன செய்வார் வெளியே கொண்டு வருவார். அமெரிக்காவுடைய எந்த பகுதிகளிலும் அது நார்த்தோ அல்லது சவுத்தோ யூரோப்பியர்களோ தலையிட்டால் அது அமெரிக்க நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும். அதாவது யூரோப்பியன்ஸ் யாருமே அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தாங்க அப்படின்னாக்கா அது ஒரு எதிர் இயக்கம் போராக மாறும் அப்படின்னு அந்த மன்றம் என்ன செய்வார் சொல்லுவார். லாட்டின் அமெரிக்கா, அதாவது லத்தீன்
அமெரிக்கா தேசியவாதிகளிடையே ஒற்றுமையின்மை எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாடுகளை என்ன செஞ்சுருக்கும் கேப்சர் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ எப்படி இங்கிலாந்து வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு ஸ்லேவ் கண்ட்ரியாக வச்சுருக்கிறது மாதிரி, உருகுவே என்ன செஞ்சுருக்கும் ஸ்ப்ளிட் ஃப்ரம் பிரேசில் இன் 1828. 1828 பிரேசிலிருந்து உருகுவே அப்படின்ற ஒரு நாடு வந்து ஒரு பிரிய ஆரம்பிக்கும். 1830 வெனிசுலா அண்ட் ஈக்வடார் seceded from Grand Colombia, the republic created by Bolivia. அதாவது ஒவ்வொரு நாடுகளும் என்ன செஞ்சுக்கிறோம், அந்தந்த நாடுகளில் இருந்து தனித்தனியாக என்ன செஞ்சுக்கிறோம் பிரிய ஆரம்பிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பி, கிரேட் டெப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. எப்படி வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பெருமந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெப்ரெஷன் ஏற்பட்டது மாதிரி சவுத் அமெரிக்காலேயும் எந்த மாதிரி வந்து டெப்ரெஷன் ஏற்பட்டு இருந்திருக்கும். The situation created by the Great Depression made it impossible for the oligarchy regimes to accommodate the rising expectation of several assertive groups. அதாவது பொருளாதார இந்த பெருமந்தத்தால் உருவான சூழ்நிலையில் சிலரின் அல்லது சில குடும்பங்களுடைய ஆட்சியால் பல உறுதியான குழுக்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்கே என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க, இன் மெக்சிகோ தேர் வாஸ் வயலண்ட் சோசியல் ப்ரொட்டஸ்ட் இன்வால்விங் dissatisfied segments of the oligarchy, middle class, intellectual and peasants communities. இதனால் என்ன வந்திருப்பாங்களா, மெக்சிகோவில் பயங்கர அதிருப்தியான குழுக்கள், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரியான ஆட்களை உள்ளடக்கிய பயங்கரமான வன்முறை சார்ந்த எதிர்ப்பு இயக்கங்கள் அங்கே உருவாக ஆரம்பிக்கும். Elsewhere, the electoral reform enabled newer social groups to obtain political power through the ballot box. அதாவது என்ன செய்வாங்கன்னா, புதிய சமூக குழுக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த பேலட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குப்பெட்டிகள் வழியாக அரசியல் அதிகாரத்தை அவங்க என்ன செய்வாங்க, பெற உதவி செய்வாங்க. அதாவது ஓட்டு போட்டு அதிகமான ஓட்டுக்களை வாங்கி அதன் மூலமாக என்ன செய்கிறது, ரூல் பண்ணுறது, அந்த மாதிரி சிஸ்டத்தை அவங்க என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த லாட்டின் அமெரிக்கா protested the American intervention and disliked their dollar imperialism. அதாவது லத்தீன் அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்ததோடு இல்லாமல் டாலர் ஏகாதிபத்தியத்தை அது என்ன செய்யாது, விரும்பாது. In the opposition to political intervention produced a change in US policy after 1933. அதாவது 1933க்கு பின்னால் அமெரிக்காவுடைய கொள்கையில் மாற்றத்தை என்ன செய்வாங்க, ஏற்படுத்த நினைப்பாங்க. அது ஃபஸ்ட்டு வர்றவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அவர் பேரே அதுதான், FDR அப்படின்னு அவர் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய கொள்கைகளை என்ன செய்யக்கூடாது, அடுத்த வீட்டுக்காரவங்க போய் என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அப்படி தான் அமெரிக்கா வந்து வேறு எந்த நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது அப்படின்னு அவர் என்ன செய்வார், சொல்லுவார். அமெரிக்கா தேவையில்லாமல் மற்ற நாடுகளோடு போய் அது என்ன செய்யாது, மோதாது. இப்போ லத்தீன் அமெரிக்கா நாடுகளுக்கு பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவர் என்ன செய்வார், அக்செப்ட் பண்ணிக்குவார். சரிங்களா? இப்போ டாலர் இம்பீரியாலிசம்னு என்ன தம்பி, ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் டாலர் இம்பீரியாலிசம்? இந்த சொல் எப்படின்னு பார்த்து, த டேர்ம் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் த USA இன் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் த்ரூ எக்கனாமிக் எய்டு. அதாவது டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு தொலைதூர நாடுகளுக்கு
பொருளாதார உதவிகளை செய்வது மட்டும் இல்லாமல் அதன் மீது ஆதிக்கத்தை செலுத்துறதையும் அவற்றை தக்க வைத்து கொள்வதையும் தான் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் தான் டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்ற ஒரு பேர். சரிங்களா தம்பி? இந்த லெசன்ஸு நமக்கு இதோட முடிஞ்சிருது. இந்த லெசன்ஸை கொஞ்சம் பாருங்கள், நல்லா கேட்டுட்டு கொஸ்டின்ஸுக்கு கரெக்டான ஆன்சரை எழுதி அனுப்புங்க. சரிங்களா? ஆன்சர் இன்னும் நிறைய பேர் எழுதி அனுப்பாமல் இருக்கீங்க. எழுதி சின்ன சின்ன கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், அதை எழுதி எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.